சாவச்சேரி வர சொல்லி எல்லாருமே போட்டு கொடுங்க. நான் பெரும்பாலும் மருத்துவர் அர்ச்சுனா திருகோணமலை மாவட்டத்துக்கு பணியமர்த்தப்படுகின்றாரா? மருத்துவர் அர்ச்சுனா திங்கட்கிழமை காலை சாவச்சேரிக்கு மீண்டும் வருகின்றாரா? சுகாதார அமைச்சிடம் என்ன கதைத்தார் என்கின்ற பல விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் அர்ச்சுனா மக்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்துக்கும் நேரலையிலே வந்து பதில் அளித்திருக்கிறாரு. மன்னார் எப்ப வாரீங்க, என்ன சொல்லியிருக்கின்றாரு, எப்படியான விஷயம் சொல்லியிருக்கின்றாரு என்கின்ற பல விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்கின்றது. 14ஆம் தேதி நாளையுடன் மருத்துவர் அர்ச்சுனாவினுடைய அந்த விடுமுறை முடிகின்றதாக அவர் கூறியிருக்கின்றார். ஸோ மருத்துவர் அர்ச்சுனா தொடர்பாக பல விஷயங்கள் இன்றைய தினம் தற்பொழுது இந்த காணொலியில் அவர் பகிர்ந்திருக்கிறாரு. விருது யூடியூப் சேனல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஹலோ, குட் மார்னிங். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நல்லாவே தெரியும். லைவ் வாங்கோ உங்கள்ட்ட கணக்கு கேள்விகள் கேட்கணுமென்று சொல்லி கன பேர் மெசேஜ் போட்டிருந்தவை. நான் எல்லாருக்கும் ஒரு ரேடியாக எனக்கு இதில் மெசேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கையில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கோல்ஸில் ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணிக்கேன். நான் ஒரு 3-4 ஃபாரின் கோல்ஸ் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்தது. சேம் டைம் லோக்கல் கால்ஸ் வந்து சேவ் பண்ணின நம்பர்ஸ் மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். புது நம்பர்ஸ் நான் ஆறுதலாக கால் பண்ணி கதைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சம்மந்தமாக ஏதாவது கேட்க விரும்பினால் வணக்கம் ஏதாவது கேட்க விரும்பினால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு நான் அது சம்பந்தமான விளக்கம் தரேன். ஓகேன்னு கேட்டுருக்கிறீங்கள். ஐம் வெரி ஃபைன். I'm doing good. வணக்கம். அந்த என்னுடைய பதில்களில் வந்து இப்போ சுத்த தமிழில் அடிக்கிறது என்னன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். நான் விழாலம் எனக்கு தேவைப்படையில் ஜிபேட் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஜிபேட் அப்போ யூஸ் பண்ணி போட்டிருக்கபடியால் அதில் சிம்பிளாக எனக்கு அடிக்கக்கூடிய இருக்குது, டப்புன்னு பதிலக்கூடிய இருக்குது. நீங்கள் என்னோட தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யார் என்னன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருந்துச்சுன்னா நான் அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்லேயே அடிப்பேன் நான் ஒரு கால். ஏதாவது கேட்கணுமெண்டா நீங்கள் கேட்கலாம். ஒரு 20 minutes எனக்கு இதில் வெயிட் பண்ணிடலாம். வருஷ கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் என்று கேட்டுக்கிறீங்கள். ஜேசரா கரண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் சாவச்சேரி எம்எஸ் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது, அதாவது லீவு முடியுது. ஹாய் அண்ணா, ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லி ஒரு ஆள் போட்டிருக்கார். வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறேன்டா கேட்கலாம். பட் ஒரு சில பெரிய மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும். அதுக்குரிய வேலையிலெல்லாம் நடந்திருக்குது. அதுக்குரிய ப்ரொமிஸ்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. இது வந்து நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை தாண்டி யாழ்ப்பாண வைத்தியசாலை கீதீஸ்வரன் ஐயாக்களுடைய தில்லுமுள்ளுகளை தாண்டி வடக்கு கிழக்குக்கு வந்து வேறு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது டாபிக் கொண்டு நீங்கள் ஏதாவது இப்போ இஷ்யூஸ் என்ன அல்லது என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கால் பண்ணுறாக்கள் தயவுசெய்து இதில் கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு இதில் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. நுதன் ப்ரொவின்ஸுக்கு வாங்கோண்டு ப்ளீஸ்ன்னு போட்டிருக்கீங்க. வீட்டை வராமல் இங்கடாப்பா போகிறது. வீட்டை நான் வருவேன் வெரி சூன். வெல்கம் டு சாவச்சேரி என்று போட்டிருக்கிறீங்க. டாக்டர் அண்ணா, நீங்கள் அகைன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வருவீங்களா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் நான் சாவச்சேரி தான் சாவச்சேரி எம்எஸ். நான் என்ன ரிசைன் பண்ணிட்டு ஒரு கடிதமும் கையில் தெரியல. whatever about your job after tomorrow sick leave, did they guarantee that? நான் நாளைக்கு sick leave பண்ணுறது முக்கியமான எடுக்கிறேன். ஒரு நாள் சிக் லீவு, மிச்ச நாள் லீவ் போட்டிருக்கேன். அது நான் ஞாயிற்றுக்கிழமை இரவோடு நான் என் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வருவேன். சார், மன்னார் எப்போ வாரீங்க? எப்போ நீங்கள் சாப்பாடு தந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வாரத்துக்கு ரெடியாக இருக்கேன். மன்னாரே பார்ப்போம். ஆல்வேஸ் வியா வித் எல்லாம் போட்டுக்கிறீங்க. புகழ்ந்தெல்லாம் எழுதுறீங்கடாப்பா. நான் அதை வாசிக்கல. ஹவாய் ஹவாய்னு போட்டிருக்கீங்க.
அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது வந்து இப்போ சுகாதார அமைச்சு வந்து 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முழு விசிட் உண்டு. சுகாதார அமைச்சர்லேருந்து நான் நினைக்கிறேன் ரணில் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமையில் வந்து 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமக்கள் மாநாடு ஒன்று நடத்துமென்று நான் எதிர்பார்க்குறேன். வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்காண்டு ஒரு நாளும் இல்லை. கம்பேக் மேன் ஐ எம் வெயிட்டிங் ஷுவர் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட வராமல் எங்கே நான் போகிறது, நான் உங்களை கொஞ்சம் கொண்டு தான் ஃபர்ஸ்ட்டாக சர்ஜரியே செய்வேன் சொல்லுவீங்க. நாங்கள் யோசிக்காயங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் விடுமுறை முடிந்த பின் பணியை எங்கே தொடங்குவீர்கள்? சாவச்சேரி தானே? கட்டாயம் சாவச்சேரி தான், அதில் ஒரு டவுட். கண்ணாடியை கலட்டினா தான் ஸ்டைலாக இருப்பீங்கள். ஓகே அண்ணா தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் வாங்கோ. ஓ கட்டாயம் அங்கே கிணவேரை கொண்டு நான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. நான் வாரன் கட்டாயம் அங்கே. புகழ்ந்தெழுதுற ஒன்றையும் வாசிக்கவில்லை. மீண்டும் அதே கேள்வி சுப்புவை அணைத்து போக நினைக்கிறீர்களா? ஏன் அடி கரப்பானை கொண்டே காய்ச்சட்டேக்க வச்சிருந்து நான் என்னடா செய்கிறது? வேலை எப்போ ஆரம்பம்? சாவச்சேரி அது வடமான சுகாதார பணிகளை ஆரம்பிக்கும். யாழ்ப்பாணம் எனது வீடு, பட் வடக்கு கிழக்குன்றது என்னுடைய தாயகம். எங்கள் மீண்டும் சாவச்சேரி வைத்திய தலைவர் தானே, அது உறுதி தான், 100% உறுதி. நான் தான் சாவச்சேரி எம்எஸ். இதுவரைக்கும் நான் போய் கேட்டேன் மினிஸ்ட்ரியில், எனக்கு ஏதாவது கடிதம் அடித்திருந்தால் வந்து தாங்க, அந்த ஃபைலே ஒழிச்சிட்டேன். அரசியல் வருகை வேண்டாம். எனக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அரசியல் புள்ளிகளை உண்டா அணைக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். என்ன மத்தியானம் சாப்பிடல, பட் காலமாக சாப்பிட்டேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு போட்டுக்கிறீங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? நான் என்னடா எடுக்கிற முடிவு? சனம் எடுக்கிற முடிவு தான் என்ன முடிவு? அரசியல் என்று யாரோ கேட்டிருக்காங்க. அரசியலுக்கும் சுகாதார மாற்றத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அரசியலை பாவிச்சு வந்து சுகாதாரத்துறை மாற்றம் தான். நான் எப்பவுமே சுகாதாரத்துறைக்குள்ள தான் நிற்பேன். பட் அதில் சகல அரசியலையும் எப்படி பாவிக்கணும்ன்றது எதிர்கால காலத்தில் மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள். டாக்டர், நீங்கள் சாவச்சேரி விட்டு நீங்கள் போகக்கூடாது, எங்கே ஆரம்பமான அந்த பிரச்சனை அங்கேயே முதல் முடிவு வர வேண்டும். நீங்கள் இப்படியே இயல்பிலே இருக்க வேண்டும், சிரித்த. எஸ், ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி. தெல்லிப்பளை நிறைய பேரை போடணும், வேறு லெவல். அவங்க தானே ஓடி போய் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். வைத்தியர் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க. அடுத்ததாக எங்களோட திட்டம் ஒன்றில்லை, திட்டம் கணக்கு இருக்குது. அம்பரா துணியில் அம்புகள் கணக்கு இருக்குது. தேவையான நேரங்கள் எடுக்கப்படும். ப்ரௌட் ஆஃப் யூ டாக்டர், அது என்று எழுதியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. திருவோணமலைக்கு வாங்கோ என்று சொல்லி யார் ஒரு உமா பிரதீபா போட்டுக்கிறீங்க. திருவோணமலைன்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் வந்து முக்கியமான இடம். அங்கேயும் நாங்கள் மாற்றங்களை செய்வோம். சமுடித்த இன்டர்வியூ கேட்டீங்க. நான் சமுடித்த காடிக்க ஃபோனையும் கட் பண்ணி கொண்டு போய் சமுடித்த வாழ்க்கையில் போட நினைக்கிறேன். சமுடித்த வீடியோவை போடுங்கன்னு சொல்லி பெரிய இடத்துக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறேன். சமுடித்த சொல்லுங்க, வீடியோ போட சொல்லி. அப்போ தான் என்னோட மெட்ட பக்கத்தையும் மகள் பார்க்கலாமண்டு. ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கனநாளம் ஆயிட்டுது. அதுக்குரிய பிரச்சனைகள் 16ஆம் தேதி மாண்புமிகு எங்களோட ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் வந்து அதுக்குரிய வேலையில் பார்ப்பார். அங்கே இருக்கிறவர்களுக்கு மாற்றங்கள் வரும். அவை வந்து அந்த இன்கொயரிஸ் முடியும் வரைக்கும் அவை குற்றஞ்சாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதில் அவை வந்து புது இடங்களுக்கு மாற்றமாக போவீங்க. இப்போ வேலை எங்கே டாக்டர்? இப்போ லீவில் நிற்கிறேன்டாப்பா. திங்கக்கிழமையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணேன். சூரியன் எஃப்எம் அந்த இது வந்து சூரியன் எஃப்எம் வந்து அப்படி பிள்ளையான இது ஒன்று விடக்கூடாது. அப்படி விட்டதுக்கு நான் சூரியன் எஃப்எம்க்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பேன். நன்றி. டொரண்டோவில் இருந்து பி சேஃப் என்று போட்டிருக்கீங்க. ஞானக்குரு ராகுலன், வெரி ஸ்மார்ட் அண்ணாண்டு போட்டிருக்கிறீர்கள். வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க ப்ரோ. சார் நீங்களே கூப்பிட்டா அப்புறம் வராமல் விடுறது எப்படி பிள்ளைன்னு ஜோதிச்சு பாருங்க சோனன் சார். நாங்கள் வருவோம் வவுனியா ஹாஸ்பிட்டல், கட்டாயம் வருவோம். அங்கேயும் கணக்கு விஷயங்கள் முதலே நடந்தது. அங்கே ஒரு எம்ஓ பிளானிங் கொண்டு டிப்யூட்டி டைரக்டர்னு சொல்லி சீல் அடித்து கொண்டு இருக்கிறாராம் கேள்விப்பட்டா. நாங்கள் அதையும் கேட்போம் சார் ஒரு நாளைக்கு. ஓகே, சிவபாலம் பொண்ணுத்துறை இஸ் வாட்சிங். சார் திருவண்ணாமலைக்கு உங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரியல் ஹீரோ தான். அடி இப்படியெல்லாம் எழுதக்கூடாது நீங்கள். வச்சுருங்க. மண்டே சாவச்சேரியாக வருவீங்க டாக்டர்? வீட்டை போகாமல் வேறு எங்கடா போகிறது? ஆயு கோயின்ட்டு சாவச்சேரின்னு கேட்டுக்கிட்டீங்க. சாவச்சேரி வந்து எனது வீடு. நான் அங்கே 2018 2021 ஆண்டு தனியாக ஒருத்தர் பிள்ளையை வச்சு கொண்டு வாழ்ந்த நான். அதால் சாவச்சேரி வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கிறது விடையாது தானே. இப்போ வெல்கம் டு சாவச்சேரி. சாவச்சேரிக்கு தான் வருவேன், அதில் ஒரு டவுட்டுமே இல்லை. இன்னொரு விஷயம் வந்து சுகாதார அமைச்சர் செயலாளர் வந்து மிக தெளிவான சொன்ன விஷயம் வந்து என்னென்றால்,
சாவச்சேரிக்கு அவர் சொன்னார், நான் சொன்னால் 17.5 மில்லியன் சாமான்கள் ஒதுக்கி இருக்கணும், அரசியல் மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. கட்டாயம் அரசியலுக்கு நான் போக மாட்டேன். நான் அந்த அந்த ஒதுக்கின சாமான சம்பந்தமாக சுகாதார செயலர் சொல்லிக்க அதை போகட்டும், அதை எடுத்து களவெடுத்தவங்க போகட்டும். நான் அதை விட பெருமதியான காசை வந்து சாவச்சேரிக்கு ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு அது காரணம் சாவச்சேரியை நான் சாவச்சேரிக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாமே ஆல்ரெடி செய்துட்டேன். வணக்கம் டாக்டர். புலம்பெயர்ந்த தமிழர்களை சூமடா நாளை 5 மணிக்கு இணைந்து ஒரு நேரடியாக சந்திக்க முடியாது. கட்டாயம் இப்போ கூட ஃபேஸ்புக்லையும் இணையலாம், நான் சூம்லையும் இணைவேன். உங்கள் கண்ணில் தூக்கம் இல்லை, நன்றாக தூக்கம் இல்லை. அடேப்பா இப்படி எழுதிட்டியாடா, தூக்கம் நல்லா நிறுத்துறோம்னாண்டா. ராதிகா ப்ளீஸ் ப்ரொவைட் தவறான கணக்கில் இருக்கணும். ஓகே, உங்கள் தனியாக தான் நிற்கிறேன்டாப்பா, ஒருத்தரும் இல்லை. வெல்கம் டு கனடா. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கடாப்பா, இப்போ அதுக்காண்டி தான் வந்து சொல்லிடுவானு. கோட் ப்ளஸ் யூ ப்ளீஸ் கால் மீ அமலவாரன் அமல். ரைட், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். அண்ணா டாக்டர் தொப்பி நான் ஒரு கேஷுவலாக செய்த இன்டர்வியூ வந்து சில பேர் மட்டை அடிச்சிருக்கிறேன். நான் இந்த ஒரிஜினல் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், என் குணம் தெரியும் அதில். சாவச்சேரி அதிகாரி டாக்டர் ரஜீவன் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கடிதத்தை நான் கேட்டு நான் அதையும் தரமாட்டேன்னு ஒழிச்சிட்டேன். எனக்கு கடிதம் ஒன்றும் கையில் வரையில. யாழ்ப்பாணத்து தமிழன்றில் பெருமை கொள்வேன் உங்களோட பணி. ஓகே, முல்லைத்தீவு பக்கம் ஒரு கால் தலையை காட்டுங்க. அங்கேயும் ஒரு டிப்யூட் டைரக்டராக வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரால் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரும் பிரச்சனை செய்கிறார் எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் பொதுமக்களுடைய பிரச்சனையை நான் தொடங்கிட்டேன். இனி பொதுமக்கள் தாங்களே பார்த்துக்கொள்ளும். வேலையை தொடங்க, மக்களை மறக்க வேண்டாம். மக்களை மறக்க வேண்டாம் அவள் எழுதிவிட்டாங்க அடிச்சா வைத்தியசாலை. ஓகே, கசுபதி ஜெயசுதன் இஸ் வாட்சிங். இனி உருவாகும் டாக்டர் இவரை போல முடனாக பார்க்க வேணும். அண்ணா, உங்களுக்கு கடவுள் கட்டாயம் தண்டனை கொடுப்பான், உங்கள் பணியை தொடருங்க. அடி பாவி, கட்டாயம் தண்டனை கொடுப்பான் எழுதிவிட்டானல். ஆம் நலம். வடக்கு கிழக்கும் உங்கள் பாதங்கள் பதிய வேண்டும். நான் வடக்கு கிழக்கில் தான் பிறந்தேன். அபிநயா அடி நான் நல்லா இருக்கிறேன், மேலன்னு சொல்லுவாங்க. நான் இதை விட பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நேராக பார்த்தவன். அப்போ சாவச்சேரிக்கு வாரீங்களா டாக்டர்? திங்கட்கிழமை சந்திப்போம். எஸ், அது கட்டாயம் நடக்கும். வைத்தியசாலைக்கு வரும் உறவுகளை மதிப்போடு நடத்துவதற்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னுடைய டாக்டர்மார் தவிர்ந்து, அதில் 19 டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லை, மற்ற ஒரு டாக்டர்ஸும் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே அவைக்குரிய மாற்றங்கள், அது ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷனாக செய்வேன். நான் அங்கே இருக்க ஸ்டாஃபுண்ட மெனட்லேயே மாற்றி காட்டுவேன் நான். எஸ், சில பேர் சொல்லியிருக்கீங்க சாவச்சேரி வைத்தியசாலை நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து டாக்டர் வாட் இஸ் இன் தட் நியூ இன்டர்வியூ கொடுத்துருக்கிற அந்த சமுடிதம் இவ்வளோ நேரமும் போடையிலேண்டா நீங்கள் வழங்கிக்கொள்ளும் சமுடிதை வந்து இவ்வளோ பயப்படுறாருண்டு. மருத்துவத்துறையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறோம். நானும் அதைத்தான் பார்க்குறேன். வெளியில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசினேன், வெளியில் போய் செய்தால் தான் தப்புன்னு நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி. மருத்துவர் ரஜீவிடம் 3 பார்மசிகள் உள்ளன. இவர் மக்கள் சேவை எப்படி, இதை நான் சொல்ல தேவையில்லை. There are so many mistakes in Vaunia hospital. வாங்க சார், salute for you சார். சோனன் குணசிங்கம் சார், இது உங்கள் அன்பு கவனத்துக்கு. சிடிபியில் ஒர்க் பண்ணுறேன். அடியே பஸ்ஸால் அடிச்சு போடாங்கடாப்பா, உங்கள் பணி தொடர வேண்டுமானா. ஓகே, அது ஓகே. புலம்பெயர்ந்த மக்கள் என் பின்னால் இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க, சந்தோஷம். தயா உடனே உங்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு எப்பவும் இருக்கு. நீங்கள் எடுக்கும் இந்த மாற்றம் நாடும். என்னை எதிர்த்தவர்களும் என்னை விரும்புகிற அளவுக்கு நான் என்னுடைய கருத்துக்கள் வந்து அவர்கள் விளங்காட்டி அதை நான் அவர்கள் வடிவாக சொல்லிக் கொடுப்பேன். என்னை எதிர்த்தவர்களும் என்னை விரும்புவார்கள். மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கீங்களா? அப்போ ஓகே. வைசாலிக்கு வந்து என்ன ஒரு அந்த பிள்ளைக்குரிய அதாவது வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் யூடியூபர்ஸ் ஜூஸ் திஸ் ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்து சொன்னால் ப்ரிலிமினரி இன்கொயரி என்று கால் பண்ணுறாங்களோ, அதுக்கு பிறகு ஒஃபிஷியல் இன்கொயரி எப்பயோ கால் பண்ணியிருக்கணும். அதை ஒன்றும் கால் பண்ணிடலன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அங்கேயே பிள்ளை இருக்குது. ஒரு குழந்தையின் கை துண்டிக்கப்பட்ட இதுக்கு வந்து தனியாக ஒரு நர்ஸ் மாதிரியோ தனியாக ஒரு டாக்டர் மாதிரியே சொல்ல இல்லாது. அதில் சில நேரங்கள் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அது என்ன நடந்தது என்று தேடி பார்க்குற உண்மையான என்னென்னு சொல்கிறது
ஓகே, போலீஸ் போகிறீங்க, போங்க, பரவாயில்ல, நாங்கள் இதெல்லாம் இருக்கோம், செய்யோ. என்ன நடந்த என்று சொல்லியோ, ஓகே, என்ன நடந்தேன்னு சொல்லி நடக்கிற இதுகளை கூட அவைகள் வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரிக்கு அங்காலேயே செய்யலை என்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இது வந்து ஒரு மெடிக்கல் நெக்லிகேஷன் டாப் லெவல் பிள்ளை. வெல்கம் டு லண்டன் டாக்டர். பெரிய வசனங்களை சொல்லி இதில் டைப் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இந்த வேணும் பாரு, லண்டனுக்கு வாரத்துக்கான தான் நான் இவ்வளோ செய்துன்ட்டுருவானுங்க. கிழக்கிலையும் மாற்றம் வரும், அங்கேயும் என்ன மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்கோ. கிழக்கிலையும் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணும். வைத்தியர்கள் 8லேருந்து 4 மணி மட்டும் இருக்கிறதும், இந்த ஜிஎம்ஓ கார் பாசலை பாவிக்கிறதும். நான் நினைக்கிறேன் ஜிஎம்ஓ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இந்த ஜிஎம்ஓ என்ற கார் பாஸ் வந்து அதை பாவிக்கிறது, அதை கொண்டு பெட்ரோல், அதை பாவிச்சு பெட்ரோல்ஸ் இல்லை, நாங்கள் வந்து கார் பாஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அது ஒரு ஒஃபிஷியல் கார் பார்க் ஆக்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரே மாடல்லே அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி டாக்டர்ஸுன்ற கார் பாஸை வந்து ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆக்கி அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி விண்ட்ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் அதை பேஸ் பண்ணி அது அந்த கார் பார்க்க ஸ்கேன் பண்ணினால் இந்த டாக்டர் இந்த டைம் எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி சிந்திக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த கார் பாஸை பாவிச்சு கொண்டு டாக்டர்கிட்ட காசு பாதை பாவிச்சு கொண்டு குடுக்கல் கொண்டு போராக்களும் இருக்கணும். உங்களுக்கு கிணறு உங்களுக்கு போலீஸ்காரர் வந்து இதை பார்த்து கொண்டு வந்தால் உங்களுக்கு விளங்கும். நான் சிந்திக்கிற மாற்றம் வந்து சாதாரணமாகவே எல்லாருமே சிந்திக்கிறது தான். நான் ஒரு வைத்தியனாக சொன்னபடியால் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா இந்த ஜிஎம்ஓ கார் பார்க்ஸ் தொழிற்சங்கங்கள் வந்து மக்களோட குரலை ஒழிக்கிறத வந்து ஒரு நாளுமே, அதாவது வந்து மருத்துவ சேவை என்றது வந்து ஒரு அடிப்படை சேவையை விட மோசமானது. அதாவது வந்து உயிரை பாதுகாக்கிற சேவை. அதுக்கு நாங்கள் தொழிற்சங்கமாக ஸ்ட்ரைக் பண்ணி சாக விட்டு பார்க்குறோம். எங்களோட உரிமையை தாண்டு கேட்குற அந்த வைத்தியர்கள் 25 பேரில் எனக்கு விளங்கல. அவ இப்போ வந்து என்ன மாதிரியான மருந்துகள் அங்கே குடிப்பினமண்டு, எப்படியோ இந்த சனம் எனக்கு எதிராக போராடின சனமண்டு தெரிஞ்சால் அவைகிட்ட சைன் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கணும்னு கேள்விப்பட்டேன் நான். அப்போ அவ சைன் பண்ண மாட்டோம்னு சொன்னால் அவைக்கு என்ன மருந்துகள் ஏற்றிவினம்ன்றதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி. சுகாதார அமைச்சு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல் பெரிய பிளவிட்டு கொண்டிருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த 25 டாக்டர்ஸுக்கும் இன்கொயரி இருக்கிறபடி அவை மாற்றி இருக்கணும் முதலாவது. மற்றது 3 நாள் அவை கொலை செய்ய விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து அங்கே என்ன மாதிரியான ஒரு சேவையை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பலத்த சந்தேகம் இருக்குது. அது சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உண்மையாகவே கஷ்டப்பட்ட சனம் தான் சாவச்சேரிக்கு போகும். அதாவது வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போகல, அது 3 நேரமும் சாப்பாடு கொண்டு வர இயலாத கசனம் தான் சாவச்சேரிக்கு போகும். அப்போ நாங்கள் சுகாதாரத்துறையை பாவிச்சு நான் உங்களுக்கு ஓட்டவும் செய்து கிளாக் பண்ணணும், உங்களுக்கு பேஷண்ட் நான் மருந்து அடிக்கணுமெண்டா சைன் வைங்கோ வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக சொல்லி கடிதம் எடுக்க யாராவது கேட்டால் அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ. அது 100% பிள்ளை. அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ. 2 பேருக்கு அடி போட எல்லாம் நடக்கும். நாளை லீவு முடிவு கூறீர்கள். அடுத்த நடவடிக்கை என்ன கேட்டீங்க? நாளைக்கு லீவு முடிஞ்சால் நாளைக்கு வேலை தொடங்கும். சில பேர் தாங்களும் பிரபஞ்சமாகலாம் என்றதுக்காண்டி சில கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கணும். அவர் பிரபஞ்சமாகறதுக்கு அதுக்கு ஒரே ஒரு வழி, உடுப்பை கலட்டிட்டு ஓடித்துட்டு ரோட்டில். இப்படியும் எழுதியும் பிரபஞ்சமாகன்றது எனக்கு விளங்கல. ஸோ யூ கோட் பேக் ஆன் டியூட்டி. எவ்ரிபடி வாட்சிங், டோன்ட் டாக் டூ மச் பிரதர். ஓகே, ஸோ குட். Jamananda sir is looking at me. அப்போ என்ன செய்யணும்? வெளிப்படை தன்மை இல்லாமல் டிவியில் பேசுவோமா? வெளிப்படையாக பேசினதுக்கு நன்றி. பணி தொடர என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மக்கள் சப்போர்ட். நான் எனக்கு ரஜீவ் என்ன செய்ய போகிறார் டாக்டர்? காலம் அவர் 8 மணிக்கு அவராகவே ஓடி போய் ஆர்டிஹெச்எஸ்லையும் பிடிஹெச்எஸ்லையும் நிற்பாருன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அது எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு என்ன கடிதம் தெரியல. நான் கேட்டு நான் கடிதத்தை தாங்க நான் இங்கே கொழும்புலேயே சைன் பண்ணுறேன் அப்போ ஈஸியான்னு சொல்லி கடிதம் தெரியல. மற்றது பெரிய கட்ட அரசியல் காய்நடத்தல் வந்து நடந்து கொண்டிருக்கு என்னை சுற்றி. நான் அதில் சிக்கப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் நழுவி கொண்டிருக்கிறேன். ஒரு சில அரசியல்வாதிகள் தான் இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கணும். சில அரசியல்வாதிகள் வந்து மக்கள் நலனுக்காண்டி போராடினோம்.
அவை சம்பந்தமான கருத்துக்களை நான் இதில் வெளியிட விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அவையே இணைத்து ஒரு தமிழர்களை ஒரு குரலுக்கு கொண்டு வரணும் என்று ஆசைப்பட்டு நான் இந்த பிரச்சனைக்கு. சாவச்சேரியை விட்டு நீங்கள் போகக்கூடாது ஆரம்பித்த பிரச்சனை, நான் போகக்கூடாது. நான் என்னடாப்பா என்னுடைய வீட்டை விட்டு போகிறேன். What action are you going to take against JMO Pranavan sir? அவருக்கு எதிரான ஆக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டு விட்டது. Why they did not give a letter? Don't think about politics. அவை ஏனென்றால் அந்த கடிதங்கள் தாரது சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானதாகவும் மற்றது ஒரு மனித உரிமை மீறல்களும் சம்பந்தமாக நான் ஹியூமன் ரைட்ஸில் அந்த கடிதங்களை நான் பாவிக்கலாம் என்றபடியால் அவர் தருகிறார்கள் இல்லை. அரசியல் கூட கதைப்பதாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்னு கேட்டுக்கிறீங்கள். உண்மையாகவே இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனையை பொதுமக்கள் பிரச்சனையாக மாற்றி அது பொதுமக்கள் பிரச்சனை என்றதை அரசியல் அரசியல்வாதிகள் கையில் எடுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் கிரவுண்டில் போய் நின்று கொண்டு விளையாடாமல் நான் அந்த நேரம் என்ன செய்யலாம், சும்மா நிற்கலாம் கிரவுண்டுக்கு நடுவில். நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றதை காட்டுவேன். என்னை வேலையை விட்டு நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டுக்கிறீங்க. நானே கேட்டேன்னா நேற்று ஒரு ஒட்டையை தாங்கும் நான் எழுதி ரெசிக்னேஷன் லெட்டர் தாரன். என்னை வேலையை விட்டு நீக்கியதான ஒரு இழிப்பழியை உங்களோட வரலாற்றில் ஏற்படுத்த வேண்டாம் வேண்டி எழுத வழி கிடைக்க இல்லை வேண்டாம் எழுதவன் சொன்னவே என்னுடைய ஃபோனை பறித்து, அதாவது நடந்த விஷயம் நான் லைவ்ல போட்டுருவேன். அவ கேட்ட விஷயம் இப்போ இந்த சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்கள் கதை கேட்கல, எங்களை சரியோ பிள்ளையோ அது லைவ்ல பப்ளிக் பார்க்கக்கூடியமா இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கோர்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள் கூட கேமராவால் லைவ்ல ஒளிபரப்பி கொண்டு பின்ன அதான் வெளிநாட்டுக்கும் அங்கே ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள வித்தியாசம். சுகாதார செயலாளர் மஹிபால சார் அவர்களும் DGHS டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சார் அவர்களும் DDG MS1 பனாப்பட்டிய சார் அவர்களும் என்னுடன் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் என்னோட கதைத்த போது என்னுடைய போன்கள் பிடுங்கப்பட்டு வரைக்கப்பட்டது. இது எதுக்கு ஒப்பானது என்றால், எமது தலைவர் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு சமரசம் பேசுவதற்காக கூட்டப்பட்டு கடைசியில் முதுகிலே குத்தப்பட்ட அதே வரலாறை தான் இன்றைய குத்தியிருக்கிறார்கள். அந்த நேரம் நான் படித்திருக்கிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய தமிழ் அரசியல்வாதி ஒருவர் தலைவருக்கு அந்த நேரம் உதவி செஞ்சதாக நான் படித்திருக்கிறேன். அதே உதவி இன்றைக்கு ஒரு சில மனத்தியாளங்களில் நான் போய் சந்திக்க போறேன். அப்போ அந்த இந்த இவையை விட பெரிய ஆக்கள் இது அரசியலை கொண்டு நீங்கள் விளையாடுவீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டிலும் நான் கெட்டிக்காரன்ன்றதை காட்டுறதுக்கு எனக்கு கெனால் செய்யலாது. இதுதான் எங்களுடைய இலக்கம் என்று நம்பரை கேட்டுக்கிறீங்க. ஆமாம், அதுதான் என்னுடைய இலக்கம். ஏன் நீங்கள் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு வரக்கூடாது? மட்டக்களப்பு வைத்தியசாலை நன்றாக இயங்குவதாக எனக்கு சொல்லப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய பிரபா வந்தால் சேர்த்துக் கொள்வீர்களா? நான் கரப்பான்களை பொக்கெட்டில் வைத்துக் கொள்வதில்லை. நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு நன்றி. பட் நான் மருத்துவத்துறைக்குள்ளேயே எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மருத்துவத்துறை சம்பந்தமான ரிஃபார்மேஷன் செய்யத்தான் நான் ஆசைப்பட்டேன். நான் அரசியல் வேண்டாம் மகன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நான் எங்களுடைய மக்களின் கதையை நான் கேட்கிறேன். நான் அரசியலுக்கு போறதில்லை. ஆனால் அரசியலை பாவித்து சுகாதாரத்துறையை மாற்றுவோம். தலைவருடன் ஒப்பீடு செய்ய தங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதை நீங்க சொல்ல தேவையில்லை. எனக்கு 100% நல்லாவே தெரியும். மண்டே சாவச்சேரிக்கு வந்தால் ரஜீவ் எங்க போவார்? வீட்டை போவார். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? பொலிட்டிக்ஸ் போவேண்டாம் என்று சொல்லி கன பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் பொலிட்டிக்ஸுக்கு போவதில்லை.
இப்பவும் நான் தான்டாப்பா எம்எஸ். அதைத்தான் நேரம் மாசா சொல்லிக்கான். இப்பவும் நான் தான் எம்எஸ் சாவச்சேரி. அது எனது வீடு. அது வந்து நான் அங்கே வாழ்ந்திருக்கிறேன். ஒரு குழந்தை 3 வயசு குழந்தையை வைத்துக்கொண்டு 3 வருஷம் அங்கே நான் வாழ்ந்திருக்கிறேன், தனியாக என்னுடைய அம்மா அப்பா இல்லாமல். தனிநபர்களின் கருத்துகளுக்காக அரசியல்வாதியை பாய்க்காதீர்கள். ஒரு அரசியல்வாதியும் இதுவரைக்கும் நான் பாய்க்கல. டாக்டர் ஜெஸ்டர்டே எடுத்த பேட்டி ஏன் வெளியிடவில்லை? ஏழும் என்றால் வெளியிடுங்கன்னு சொல்லியும் வெளிவிட என்றால் உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். இன்னொரு கருத்தை சொல்லிக்கணும், உங்களை போன்றாக்கள் அரசியலுக்கு வரணும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு அரசியல் விருப்பம். மட்டக்களப்பு வைத்தியசாலை சிறப்பாக இயங்கினாலும் உங்கள் என்ன கொண்டு ஓகே ஓகே நிதஸ்வன் நிதி நான் வாய்ச்சிட்டேன். கன்சல்டன்ட்மாருடைய வேலை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனைன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. சரியா வந்தவங்களுடைய சட்டக்கோப்படி சாதாரணமான ஒரு வைத்தியர் காலை 8 மணிக்கு வைத்தியசாலைக்கு வர வேணும். அதே நேரம் அவர் 8 மணிலேருந்து 12 மணி மட்டும் வைத்தியசாலையில் தான் வேலை செய்யலாம். பின்னேரம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் வைத்தியசாலைக்கு உள்ளேயே இருக்க வேணும், வெளியே போக இயலாது. அது சட்டம். ஆனால் அவைக்கு வந்து இல்லையா ஒரு டீம் ஒர்க். அதால் வந்து அவர்களுடைய உண்மையாக நாங்கள் எடுத்து பார்க்க போனால் இதில் நீங்கள் நான் பொதுமக்கள் இதை வடிவாக சொல்ல ஒன்று என்னென்றால், மருத்துவர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து சித்தரித்து எல்லா மருத்துவர்களையும் ஒன்றுணைச்சு அவை பேருந்து போராட்டத்தை வந்து பிறப்பிக்கிற GMOA, அதாவது வந்து மருத்துவர்களுடைய சங்கம் என்ற அந்த எண்ணத்தை வந்து பொதுமக்கள் வடிவாக வழங்கிக் கொள்ளணும். என்னென்றால் உண்மையாகவே நானும் ஒரு அடிப்படையான மருத்துவன். நானும் இதே மாதிரி இவர்கள் மாதிரி வேலை செய்திருக்கிறேன். மருத்துவர்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சல்டன்ட் மாரோ யாரோ 8 to 4 வேலை செய்யணும். அதை சொல்லலாம் நான் கன்சல்டன்ட், நான் கடையில் நின்று தான் ஓவர் த ஃபோன் மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லலாம். 8 to 4 ஹாஸ்பிட்டலில் நின்று தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி அவைக்கு ஒன் கோல்ஸ் இருக்குது. அவள் ஒன் கோல் செய்யணும். அதில் 6 ஹவர்ஸுக்கு பெர் டே அவள் வந்து ஒன் கோல் எழுதி ஓவர் டைம் எழுதி எடுத்துக்கொள்வினான். இப்போ ஒரு வைத்தியர் வந்து அவருடைய தன்னுடைய டைரியில் இன்றைக்கு காலமை 8லிருந்து 12 அவர் டைரியில் எழுதியிருக்கிறார். பின்னேரம் 2லிருந்து 4 மணி வரைக்கும் எழுதியிருக்கிறார். அதை விட அவர் பின்னேரம் 4லிருந்து 6 ஏதோ ஒரு டைம் வந்து அவர் வெளியில் வந்து வெளி நோயாளர் பிரிவில் வந்து வெளியுள்ள வைத்தியசாலையில் வந்து அவர் வேலை செய்வாரா இருந்தால் அங்கே வேலை செய்கிற அதே டைம் இங்கே டைரியில் எழுதியிருக்கிறது நான் ஓவர் டைம் செய்கிறேன் என்று. அதாவது ஓவர் டைம் எனப்படுவது மேலதிக வேலை. 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் வேலை செய்யலாம், 12லேருந்து 2 மணி மட்டும் சாப்பாடு டைம். அது தவிர இன்னொரு 6 மணித்தியாலம் ஓவர் டைம் எழுதுவார்கள். அந்த 6 மணித்தியாலம் ஓவர் டைம் எழுதுகிற நேரத்தில் அவர்கள் வந்து வெளியில் இருக்க முடியாது. சாதாரண ஒரு பொதுமகனுக்கு அந்த ஓவர் டைம் எழுதியிருக்கிற டைரியையும் எடுத்து இவர் பிரைவேட் வைத்தியசாலையில் நின்றார் என்ற ஒன்றை நிரூபித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். உதாரணத்துக்கு சாதாரணமான ஒரு வைத்தியர் வந்து தான் 8 மணிலிருந்து 12 மணி மட்டும் வேலை இருக்கிறார் என்று எழுதியிருக்கணும். பின்னேரம் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வேலை இருக்கிறார் என்று எழுதியிருக்கணும். அந்த ரெண்டையும் வேலை செய்து போட்டு அதுக்கு பிறகு அவர்கள் மேலதிகமாக 6 மணித்தியாலம் மேலதிக நேரம் எழுதுவார்கள். அந்த 6 மணித்தியாலம் மேலதிக நேரமாக எழுதும் போது அந்த எழுதிய நேரத்தில் இவர் பிரைவேட்டில் நிற்கிறார் என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்தினால், அதாவது வந்து அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் ஒரு வீடியோ எடுத்து இவருடைய டைரியையும் எடுத்து தாங்கள் ஒரு வைத்தியசாலை பணிப்பாளருக்கு வந்து குற்றமாக கொடுத்துட்டு அதன் முறைப்பாட்டை கொண்டு நீங்கள் போலீஸில் போடுவீங்களா இருந்தால் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்றை வந்து நாங்கள் ஃபேக் பண்ணி காசு எடுக்கிறோம்ன்ற குற்றச்சாட்டில் அவ வந்து தங்களுடைய வேலையை இழக்கக்கூடிய நேரம் பெறும். வேறு என்ன கேட்க போறீர்கள்? இதே அடிப்படையில் வந்து அது நர்ஸ்மா இருக்கலாம், யாராளுக்கும் எல்லாருக்குமே அது இருக்கிறது. நம்பர் கேட்டுக்கிறீங்க 077-22-499-24. வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு ஆளோட தனியாக கதைக்க எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை, பட் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுவேன்.
உங்களுடைய குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா முழுமையாக ஆதாரம் இருக்கிறதா? வைத்தியர் ஹேதீஸ்வரன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வந்து வடக்கு மாநிலத்தில் ஒடிட்ல வந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பில்டிங் ஒன்று கட்டியிருக்கணும். அந்த பில்டிங் வந்து தன்னுடைய ஒரு டாக்டர் தர்ஷன் என்று சொல்லி அவருடைய சகோதரனுக்கு தான் அந்த பில்டிங் கொடுத்திருக்கிறார், அந்த கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார் என்ற விஷயம் வந்து வடக்கு மாகாண ஒடிட்டால் அடிக்கப்பட்ட, அதாவது பிழை என்று தெரிவிக்கப்பட்ட இது கூட இருக்கிறது, டாக்குமெண்ட் கூட இருக்கிறது. ஆயு எம்பிபிஎஸ் என்று கேட்டுக்கிறீங்க. ஜஸ்ட் நான் எம்பிபிஎஸ் வைத்தியனே. டாக்டர் யாழ்ப்பாண மக்களின் நன்மைக்காக ஒரு நேரடி பேட்டி எடுப்போம், நேரம் தர முடியுமா? என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கட்டாயம் அதை பார்த்துட்டு உங்களை திருப்பி அடிக்கிறேன். சாவச்சேரி வர சொல்லி எல்லாருமே போட்டு கொடுங்க. நான் பெரும்பாலும் திங்கட்கிழமை விடிய காலம் 8 மணிக்கு அங்கே நிற்பேன். when will you come back to ஜெஃப்னான்னு சொல்லியிருக்கீங்க. திங்கட்கிழமை காலம் 8 மணிக்கு நான் சாவச்சேரியில் என்னுடைய அரசியல் செய்ய வேண்டாம் என்று எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அரசியல் செய்ய போறதில்லை என்று நான் வடிவாத் கிளியரா சொல்லியிருக்கிறேன். சூனன் சார், வவுனியா வைத்தியசாலை சம்பந்தமாக பொதுமக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து பார்க்கவும். நீங்கள் ஒரு திறந்த ஆளுமை உள்ளவர் என்றதை வந்து காட்டிக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய சேவை மட்டக்களப்பில் எவ்வளவு தரமாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் செந்தூரன் அவர்களின் கருத்துக்களோடு உடன்படுகிறீர்களா? இப்படித்தானே. அப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு காரை பற்றி கதைக்கக்கூடாது. என்னுடைய வேலை மருத்துவன் என்றால் நான் மருத்துவ தொழிலோடு நிப்பாட்டிக் கொள்ளணும், அரசியல் செய்யக்கூடாது. அதே மாதிரி வைத்தியர் செந்தூரன் என்பவர் தான் ஒரு எம்ஓஎச் என்றால் அவர் நிர்வாகம் சம்பந்தமாக அவர் கதைக்கக்கூடாது. அவருடைய மன அழுத்தங்களை நான் வடிவாக விளங்கிக் கொள்கிறேன். அதால் எனக்கு அவருடைய மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார் என்ற விஷயம் வந்து எனக்கு விளங்குது. அது சம்பந்தமாக ஒரு மருத்துவரை அவர் பார்க்கறது நல்லம் என்று நான் நினைக்கிறேன். சாவச்சேரியில் பாதுகாப்பு வேண்டும் உங்களுக்கு. பொதுமக்களின் மகன் நான், எனக்கு எதுக்கடா சாவச்சேரியில் பாதுகாப்பு? போலீசாரிடமே நான் சொன்ன, நான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. வவுனியா வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிறீங்க. சூனன் சார், நீங்கள் இதை பார்த்து கொண்டு நினைக்கிறேன். சூனன் சார் என்றவன் வந்து வவுனியாவுக்கு வந்து இப்போ ஒரு 1 month 2 monthக்குள்ள சூனன் சார் ஒரு தலை சிறந்த மருத்துவ நிர்வாகி என்று கிழக்கு மாகாணத்தில் வந்து கொடி கட்டி பறந்த ஒரு நிர்வாகி என்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் அதை சாவச்சேரியை மாற்றுவார் என்று நினைக்கிறேன். Ignore the narrow-minded haters. Keep moving forward as your voice has taught the public a lot of healthcare personnel. Thank you, Raghu K.E. I deeply understood that thing. Once an MS is appointed, he or she must be allowed to function without any interference at least for 5 years. GMI should not have any say, review appointment or transfer. Can you comment please? Unfortunately, I would like to tell you, I was not offered any kind of a letters from a Ministry of Health. I went last day and asked them whether they can give me any kind of letters. They refused to give me the letters. I tried to talk to the subject clerk and try to get it because I can use these things against these people in the Supreme Court where it's deemed necessary. That time they said they are not going to give you any kind of letter, which is signed by Dr. Lal Panapati sir, and I have seen those letters circulating in the media. Unfortunately, none of the letters were given yesterday. அகமது ருஷ்டி அண்ணா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களை மாதிரியானக்கெல்லாம் வெளிநாட்டுகளுக்கு போனதால தான் எங்களோட சுகாதாரத்துறை வந்து இப்படி போயிருந்தது. நீங்கள் ஒரு ஆளுமை உள்ள ஒரு வைத்தியர், நீங்கள் எல்லாம் திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறேன் நான். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம் என்னிடம். ஏனென்றால் ஒரு ஊடகம் பண்றது வந்து திட்டமிடப்பட்டு செய்கிற ஒரு போராட்டம் அலங்கடிக்கப்பட்ட செய்கிறது என்று சொல்லி சில பேர் சொல்லியிருக்கிறோம். எனக்கு கேபிட்டல் டிவி வந்து அப்படி செய்யல. நான் என்னுடைய அன்றைய நிலைமை வந்து ஒரு ஒயிட் போல் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போலே ஒயிட் போலா போயிட்டுது. அதுக்காண்டி மற்ற தோத்ததா இல்லை தானே கிரிக்கெட் விளையாடினாக்களுக்கு விளங்கும். வேற ஏதாவது கேட்க போகிறீர்கள்? அன்புடன் கேட்க
ரைட். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எனக்கு இது வரைக்கும் ஒரு கடிதம் தெரியல. என்னை கூப்பிட்டு விரட்டி பார்த்தவன் நான் என்ன விரட்டி நீங்கள் என்றதை நான் மீடியாவில் சொல்லிடுவேன் என்று சொன்னேன். நான் அவர்களிடம் என்னிடம் கெஞ்சி கேட்டது வந்து என்ன தங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தர சொல்லி நான் அதுக்கு பிறகு நான் பார்த்தேன்னா ஜிஎம்ஓயை கூப்பிட்டு அவ மீட்டிங் வச்சிருக்கணும். ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 2 பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேணும். என்னை கூப்பிட்டு ஃபோன் எல்லாம் பறித்து விரட்டி போட்டு அதுக்கு பிறகு என்னுடைய எதிராளிகளை கூப்பிட்டு சமூகமாக படம் எடுத்து போட்டிருப்பது வந்து எனக்கு ஒரு மன வருத்தத்தை அளிக்கிறது. நான் இதை சிங்களத்தில் சொல்கிறேன், உங்களுடைய சேர்மாரி இதை பாப்பினம் நினைக்கிறேன். අපි සාමාන්‍යයෙන් කන්ෆ්ලික්ට් එකක් මැනේජ් කරනකොට එක්කෙනෙකුට එක විදියට අනිත් එක්කෙනෙකුට අනිත් විදියට අපිට සාමාන්‍යයෙන් එහෙම කරන්න බෑ. මාව ගෙන්නලා ඩීජී සර්වයි සෙක්‍රටරි සර්වයි පනාපටිය සර්වයි කතා කරන විදියයි කතා කරපු විදියක් ඒ සම්පූර්ණම අනිත් පැත්තට කරලා තියෙන GMO එක ගෙන්නලා ඒ කියන්නේ තාම GMO එකට බය වෙලා තමයි අපේ ඇඩ්මිනිස්ට්‍රේෂන් ඉන්නේ. අපි ඒක කවදාරි මාරු කරගන්න ඕනේ. හෙල්ත් සර්විස් එක අනිවාර්යෙන් අපිට කරන්න වෙනවා එසෙන්ෂියල් සර්විස් කරලා. ඒකේ අපි ලෙඩ්ඩු මරනවා නැත්නම් අපිට කාර් එකක් දෙන්න කියලා ඉල්ලන එක සම්පූර්ණ වැරදි. අපිට කාර් එකක් දෙන්න කියලා ඉල්ලන්න පුළුවන් වෙන ක්‍රමයක් හදාගන්න ඕනේ. ඒ ක්‍රමයක් හදාගන්න තමයි මම මැක්සිමම් try කරන්නේ. ට්‍රේඩ් යූනියන් කරලා මිනිස්සු මරලා අපිට මේක ගන්න බෑ. කරුණා කරලා මේක කවුරු හරි බලාගෙන ඉන්නවා නම් සිංහල භාෂාවේ දන්න එක්කෙනා නම් මේක කරුණා කරලා ස්ප්‍රෙඩ් කරන්න. මොකද දන්නවද හැමදාම අපිට ට්‍රේඩ් යූනියන් ට්‍රේඩ් යූනියන් කර ඉන්න බෑ මේ රටේ. රටේ දියුණු වෙන්න ඕන නම් අනිවාර්යෙන් ට්‍රේඩ් යූනියන් කෙන එකක් නැති කරන්න ඕනේ. ඒක සම්බන්ධව මට වැඩිපුර කතා කරන්න බෑ. හැබැයි ළඟදිත් මම අහලා තියෙනවා මේ ට්‍රේඩ් යූනියන් එකේ ඇක්ෂන් ගත්ත අයට පඩි වැඩි කරලා තිබුණේ නැහැ. ඒකට වැඩට ආපු මිනිසුන්ට මේ පඩි වැඩි කරලා තියෙන්නේ. ඒක ඉක්මනට වෙනවා. ඒක ඉක්මනට කරන්න පුළුවන් ලොකු එක්කෙනෙකුත් එක්ක සාකච්ඡාවකට මම අද යනවා. I'll tell that in English. In Sri Lanka, the health sector is being trapped by the government medical officers association, which I thought would be an ideal one to save the right of the people, but unfortunately I came to know that they want to strike all island and put everybody in kind of trouble, which is violating the constitution, which is violating the kind of person's right to live. So in that case, United Nations Human Rights as well as Sri Lankan Human Rights Organization should be able to take action and those who strike to kill the people must be punished, including those 25 doctors. This has been gone to the international level. We should be very careful on doing this kind of a trade union action. We can't do this kind of a killing fields in America or say UK or Singapore, where if they want to kind of strike, they do it in a peaceful way. But in Sri Lanka, we can kill a person and ask for money. I mean, the salary or the right of the doctors. So doctors who thought that this is the way that we have to win our rights must change their opinion. I hope one day, if it is extending to a level, people might come to your home and take you to the hospital and ask them to treat you. So in that case, you will lose your professional image. So don't do that. Please be very vigilant and try to think yourself, because you are the educated community in any community. So you must be able to think whether killing people and asking for right is the correct way. We should make a kind of mechanism to trap the government to give our right. So far I have never received a car permit. And you all are very aware that we can earn a lot in the private practice. I mean, you can all earn a lot in the private practice, but please don't take those people who have been funded by the diaspora. I mean, those people who are in abroad, they are working hard in abroad and they are sending money. I have recently received a call from one person in Canada. She said for the appendectomy, she has spent about 2.1 million in one of the famous hospitals in the northern province, where they found out the daughter is in UK or Canada.
So then they all, kind of use their credit card and send the money to save just an appendicitis, which caused in southern very famous private hospitals like Langa Hospital, so whatever it is, about 1.5 lakhs or 2 lakhs, and you can do that same thing in a government hospital here in Sri Lanka. Unfortunately, these orthopedic surgeries and all the vascular surgeries, heart surgeries, and especially those pediatric heart surgeries, what we do is, kind of asking patients to come to the private practice, and then we are earning, I don't know, we can go and save that money. This karma will look after our kids and all. So I think in northern province and eastern province now, doctors are very scared to work in 84 time, 8 o'clock to evening 4 o'clock in private hospital, where it should be shut down. Otherwise it should be run through doctors who are not affiliated with the government institution. So the GMOA, you are very well aware that in the northern province also they have conducted a strike. That is the maximum limit, and those doctors who have gone to work in Northern Central Hospital also was punished by Dr. Mayuran. So this kind of thuggery games should be stopped. So I thought we should end this trade union game, and we have to win the doctors right in a right way. I hope 98% of the doctors will agree that our basic salary is 55,000 and our overtime is 800 rupees, which is very poor compared to a country that has the same health indicators in the Asian region. So we need to fight for that, not fighting to kill the people. I know every doctors who are working are trapped with the financial struggles. That's why they are working outside. But using that, we can't, kill the people. Every doctors work day and night, especially those registrars and the senior registrars who are working and who are studying in the hospital. They are working hard 24 hours and they are being paid only 100 hours or 80 hours. Whereas some doctors like Mayuran, they are getting 120 hours for the work that they are doing in the GMOA. So the GMOA, I think it comes to a conclusion very soon. And the top political party at the moment is very much willing, very much interested to stop this political run trade union, especially in the health. This change will happen very soon, because abrupt changes are very hard, but it will happen soon. The public are very aware, and I hope somebody will pass this message to the Sinhala community. There are about 20 million Sinhala community, those people who can translate this speech into Sinhala. You can create kind of a nice YouTube video and share it with the Sinhala community. I was hoping Mr. Chamudita to present my argument, but is reluctant, because GMOA knew that if that is coming to the light, he will be in trouble. So they will be in trouble. The GMOA's game, I think it's going to be end, and if not, people will come to the doctor's house and take them for the work. So be united, we will change, and the doctors also will be in peace. They will be offered their salary. They can work as much as they want, and we'll bring a lot of doctors from abroad, especially our Sri Lankan doctors who works in abroad. They are very, Ahmad Rusti is here. He's the first person, Dr. Ahmad Rusti. He's my senior. He's the first 3 of health nutrition in Sri Lanka. See, look at him. He's now nowhere, somewhere. He's looking at this view. So this is the situation. Like one of the famous vascular surgeon in Jaffna, because of this Dr. Satyamurthy's and the GMO's game, he has gone abroad. And Dr. Madhivanan has sent him away, because he is also a trade unionist and GMO activist. So see the problem. So now if any if there is any person who is coming to work here, we'll use the GMO. Go and read about the story. Dr. T. Kandiban, now he's working in the East. He's helping the people in the East. He came there and joined the university. 1 or 2 months he was staying home, very much stressed. I saw his post in the Facebook. Then I called him and said, Anna, I will do that one day. Let me talk to the ministry. And he said, no, don't do that. I'm going to the Eastern. So the thing is, I hope definitely this kind of a barbarian kind of
Thagari GMOA trade union in activity should be stopped, and it has come to an end already. People who are looking at this, please kindly make this as a video and share with the community where they can understand in English, especially our Sinhala community and other community like the international level. So those people who are trying to talk to me from abroad, please do this service. Please record this, cut up this video and share among yourself in the groups and things, so the international community know that how this health system is being trapped by the GMOA. And everybody thought there will be no end for this, but I will make an end as a single man. I hope I can do that. If it is in that way, I will lose my life. Another person will come and take my gun and shoot, because I saw a lot of medical students are texting me, calling me, Anna, you are our inspiration. So I am making changes in people's mind. So that's why they wanted to color wash me, say I'm a politician, say I'm a mentally disturbed person. Imagine now entire 1.5 million diaspora is trying to talk to me, Tamil diaspora, and 22 million people in Sri Lanka now they are looking at what is happening in Jaffna, and all the political parties are looking at me. So it's one person against the world. Imagine the stress I have, but I'm very happy, I'm very clean, and I have no stress at all. I will get stress only when those doctors are suffering. Sometimes I thought, okay, it was because of me. I shouldn't have done that thing to Dr. Indra Kumar, so then this case would not come out. But unfortunately, Dr. Indra Kumar, who is a corrupted doctor, eating from the money of dead bodies. That's the thing. When I told this thing to Dr. Palida Mahibala sir, I saw the tears in his eyes. So that's a big thing, because we can win. The Mr. Simon Sinek told, if you want to make a change, you look after the person on the right and look after the person on the left. So do it. We can we can make the changes. I hope all the doctors will understand my stance. So I don't know. They wanted to I know they are affected a lot by this issue. Unfortunately, if they come back to my side, they will win the public heart. If they can form a union, union in a sort, not a trade union, they can talk together and come to the media and say we are the doctors with the people, not with the GMOA. Then there's a change and they can freely work. They can make a different kind of a car pass and paste it in their windscreen and walk everywhere peacefully. Otherwise, people will stop your car and ask to remove the GMOA red color car pass. So this will happen. Don't challenge with the people. Don't challenge with the diaspora. Don't challenge with the media. Don't challenge with the public. Don't challenge myself with myself. I begging doctors in northern and eastern province now at the moment to think twice what you are doing. And I know I am so sorry if this change has been hit you in your heart. I am so sorry. I beg your pardon. I am so sorry, my lecturers, my doctors, my colleagues, those who are trying to tarnish my name. I am begging you because it started suddenly, abruptly, without my knowledge, and then it's gone to this level. So I'm so sorry. I'm begging your pardon, especially those teachers who has taught me, who has brought me to this level. I think they will be seeing this video as well. I beg your pardon, and we will make a change. Dear madam, dear sir, dear colleagues, I'm so sorry for this situation. But the thing that I have tried to do, I'm trying to do is for the betterment of the doctors and to bring a lot of doctors and make a kind of competition in a hospital where they can work perfectly outside in the private sector out of their working hours, and they can earn a lot. We'll earn the things in a proper way. That's what I feel. If I want to do a thing, then that should not affect another people. So people will understand my motive when you understand. And that police uncle who came that day, SSP, he spoke to me only for 3 days. 3 hours. He told me, Puta, I can see something in your eyes. Please help me. I want to stop this, protest. I am here only for 3 days.
So let me work together. I said, uncle, give me the mic, I will do the thing. So the people love me, has cleaned up the hospital and went away. So doctors should understand, they should try to win the heart of the doctors. If you want to create some videos, please create in a way that people will look after you, people come back to your private practices out of your working hours. You will be cherished by those people. So think twice. You are educated, highly intellectual community. So think twice and thrice and four times. If one started to create a video, Dr. Udayaseelan, I think you are not here and not there. I don't know whether you are looking at this video. You are not here and you are not there. Unfortunately, I would tell you, you can start a change among doctors, or in another couple of doctors can start together, come back and say, no, we are not with GMOA, we are with people. So they will cherish you. You can use this opportunity. Think twice. I don't know. Start a create a web page. I mean web page, or Facebook page, and say, we are the doctors with the people. So come with the people. They will look after you. They will send the money. If you are very genuine, the people, our diaspora people will send you the money direct to your bank account. Rather than Tagarili, you can't earn, especially those vascular surgeon, Dr. Madhivanan. I know you are a very talented person, but unfortunately you have sent another vascular surgeon out of the country for your personal things, and you came there that day, and then you were shut your mouth when Dr. Mayuran has hit me. Dr. Mayuran will be served very well peace that has been promised by the health ministry as well the police department, but at that time I will save him. All the cases I will withdraw him, because he's my beloved brother. When I was doing my first appointment in my clinical time in 2008 with Jaratnam sir, he was my intern. That time I had a laptop. He lived with Karan wife. They both working in one kind of ward. That time I had a Acer laptop, and he asked me, Machan, can you give me a laptop? So I said, that's a Acer 2008, I think i5 or something. That's the first time I got a letter, but I gave it to Anna and said, Anna, you keep it as far as you want and give me back whenever you need. Don't need. He gave me the laptop after 1 year. So that kind of a relation. With time people change. They were challenged and they thought the GMO can save them. Now probably it comes to an end, and Dr. Mayuran, Dr. Yagu, I don't know, I can't say a word. You backstabbed me. I gave you a full respect to Dr. Satyamurthy in our hospital, base hospital, Chavacheri, and Dr. Yagu, and Dr. all other people, all other doctors, especially Dr. Tulasi, Dr. Jayant, and everybody. You can touch your heart and see whether I was doing anything bad, but I was targeting Dr. Indra Kumar because he has received a lot of complaints regarding kind of child abusers and abuse of working staff, and getting money for embalming. I will tell you that thing also. நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்றால், சாதாரணமாக ஒரு பொடி ஒன்று நாங்கள் செத்தா பிறகு ஹாஸ்பிட்டலில் வச்சு எம்பாம் செய்யலாது. அப்போ அவர் டெக்னிக்கலாக அவர் மண்டையை பாவிச்சவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலில் எம்பாம் பண்ண சொல்லி போட்டு வெளியில் காசை கொடுக்க சொல்லிக்க அவர் அதில் இருந்தும் ஒரு கணிசமான பங்கு எடுத்து கொண்டிருக்கிறார்ன்றது கணக்க தொலைபேசி உரையாடல் மூலம் எனக்கு ஆக்கள் அனுப்பியிருக்கணும். நான் நினைக்கிறேன் டாக்டர் இந்திரகுமாரையும் நான் காப்பாற்றுவேன் நினைக்கிறேன். குருசேத்திர போரில் அர்ஜுனனாகவே இருப்பான். பஞ்சபாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்களாகவே இருப்பார்கள். இந்த போர் நான் ஆரம்பித்த போர் இல்லை, அதாவது கௌரவர்களாகவே ஆரம்பித்த போர். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். காலம் அதனுடைய கடமையை வடிவாகவே செய்யும். இப்போவும் உங்களுக்கு டைம் இருக்குது சாவச்சேரி டாக்டர்ஸ். யூ ஹேவ் இனஃப் டைம் அண்ட் ஐ ஆம் வித் அ ஃப்ரீ ஹார்ட். யூ கேன் டாக் டு மீ. நீங்கள் என்னோட கதைக்கலாம். வி கேன் கம் டு அ கன்க்ளூஷன். வீல் ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ். பட் நீங்கள் ஜிஎம்ஓஏயோடு தான் சேர்ந்து செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் we can do it that way. Thank you so much. Thank you for watching. If you have anything, please text me. Text me or WhatsApp me. I will see that and call you one by one. Thank you so much for watching this. This is Dr. Ramanathan Archuna, Medical Superintendent, Base Hospital, Chavacheri.